வெளியே விடாதீங்க. அவங்க சொல்கிற எல்லா கருத்துக்களும் வெளியில் இருக்கக்கூடிய மாத்தவம் பொருந்திய மகளிருக்காக அல்ல. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை நீங்கள் அடக்க வேண்டும். வெளியே இருக்கும் மகளிரை கொச்சையாக பேசிட்டாங்க, அசிங்கமாக பேசிட்டாங்க அப்படின்னெல்லாம் யாரும் நினச்சிட்டு இருக்காதீங்க. பெண்கள் மாத்தவம் பொருந்தியவர்கள். அவர்கள் எல்லோருமே சக்தியின் அம்சமாக விளங்கக்கூடியவர்கள். பிறக்கும் போதே மரணமில்லா நிலை, இந்த தான் அவங்களுக்கு கடைசி பிறவி, அவங்களுக்கு அடுத்த ஜென்மமே கிடையாது அப்படின்ற நிலையோடு இருக்கின்றவர்கள் தான் பெண்கள். நம்மளுடைய பாட்டன் தாத்தா பாரதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, பெண்களாய் பிறப்பதற்கு மாத்தவம் புரிந்திடல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான காரணம் இதுதான். அதனால் அப்போ பெண்களுக்கும் இந்த எண்ணங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கும். ஆனால் அது இஷ்டத்துக்கும் தறிக்கெட்டு ஓடுற அளவுக்கு இருக்காது. சரிங்களா? இஷ்டத்துக்கும் தறிக்கெட்டு ஓடுற மாதிரி இருக்காது. ஏன்னா அவங்க பிறக்கும் போதே மரணமில்லாத திருநிலையை நோக்கி பயணிக்க வேண்டும் அப்படின்னு அவங்க படைக்கப்பட்டிருக்காங்க. அது அவங்களோட இயல்பு. அதே நேரத்தில் இங்கே ஆண்கள் செய்யக்கூடிய தவறுகள் அது நிச்சயமாக ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் உங்களோட மூலாதார சக்கரத்தை பொறுத்த வரைக்கும் உணவு, உணர்வு இது ரெண்டும் தான் அந்த இடத்துக்கு உண்டான வேலைகளாக இருக்கும் பொழுது வள்ளல் பெருமான் என்ன சொல்லியிருக்காரு, 4 நாளைக்கு ஒரு முறை ஆரம்ப கட்டத்தில் இருங்க, அடுத்து 15 நாளைக்கு ஒரு முறை, அடுத்து மாதத்துக்கு ஒரு முறை, அதுக்கப்புறம் உத்தமமான நிலையில் நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி எந்த அளவுக்கு நாம் நம்மளுடைய அணுக்களை சேமிக்கிறோமோ அந்த அளவுக்கு